ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள், உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எப்பவுமே இறை உணர்வோடு நான் எப்பவுமே வழிபடும் பொழுது பெண்களினுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து நான் வழிபாடு மேற்கொள்வேன். அந்த வகையில் இன்றைக்கு பெண்களினுடைய பாதுகாப்புன்னு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான ஒரு தெய்வத்தினுடைய சிறப்புகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க பாருங்கள். இது எல்லா பெண்களுக்குமே மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைய இருக்கின்றது. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வைகாசி மாதம், இந்த ஆங்கில மாதம் சொல்லக்கூடிய இப்போ இந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசவி ஜெயந்தி. இந்த மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது வைகாசி தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வருதுங்க. இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள், பெண்களுக்கான ஒரு நாள். அன்றைக்கு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசவி என்று சொல்லக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாசவி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசவி அவதரித்த நாளை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். கன்னிகா பரமேஸ்வரி அவதரித்த நாளை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். வாசவி ஜெயந்தினா என்ன? வாசவி ஜெயந்தி யாரெல்லாம் வணங்க வேண்டும், யாருக்கெல்லாம் சிறப்பு தரக்கூடியது அப்படின்றத இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக என்ன சொன்னாலுமே இந்த உலகத்தில் முதன்மையாக போற்றப்படக்கூடியவளாக இருக்கக்கூடியவங்க பெண் தான். ஆனால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இன்றளவுமே இன்னும் வளர்ந்து வர வேண்டிய ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். எத்தனையோ அநீதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இன்னமும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடியவள் பெண் அப்படின்றத எல்லோருமே 100% நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி பெண்களுக்கானவே ஒரு கடவுளாக தெய்வமாக அவதரித்தவர் தான் இந்த வாசவி என்று சொல்லக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி. பெண்களுக்கு உரிய ஒரு தெய்வமாக இருக்காங்க. பெண்களினுடைய பாதுகாப்பிற்கான ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் வாசவி தேவி. அப்படிப்பட்ட அந்த வாசவி தேவி ஆதி பராசக்தியினுடைய ஸ்வரூபமானவள். ஆதி பராசக்தியின் ஒரு ஸ்வரூபம் தான் கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய வாசவி தேவி. இந்த வாசவியினுடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நீங்கள் மனதார அந்த வாசவி ஜெயந்தியை கொண்டாடுனீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், அதாவது வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாத ஒரு கவலையை இன்னமும் நீங்கள் சுமந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. சொல்ல முடியாத உடல் பிரச்சனைகளை இன்னும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்குறியோடு இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பீங்க. இப்போவுமே வேலைக்கு செல்லக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு உணர்வோடவே தான் நம்ம போயிட்டு இருப்போம், ஒரு பயத்தோடவே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி பெண் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாய், ஒரு அழகான ஸ்வரூபமாய் நமக்கு காட்சி தரக்கூடிய தெய்வம் தான் வாசவி தேவி, அதாவது கன்னிகா பரமேஸ்வரி. அவங்களுக்கான இந்த நாள், இந்த வாசவி ஜெயந்தியை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சிறமேற்கொண்டு கொண்டாடணும். குறிப்பாக வீட்டு பெண்மணிகள் இந்த வாசவி ஜெயந்தியை எடுத்து கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், படிக்கக்கூடிய பெண்கள், சாதிக்கணும் அப்படின்ற உணர்வோடு இருக்கக்கூடிய பெண்கள், வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதி மிக சிறப்பாக அமையணும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த நாளை நீங்கள் எடுத்து கொண்டாடுங்க. எப்படி கொண்டாடணும், வாசவி ஜெயந்தியை எப்படி நம்ம வழிபடணும்? நீங்கள் வாசவின்னு சொல்கிறீங்க, நாங்கள் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்றவங்க நிறைய பேர் கன்னிகா பரமேஸ்வரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வாசவி தேவி. அவங்களுடைய திருவுருவ படம் உங்ககிட்ட இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. ஆதி பராசக்தியினுடைய ஸ்வரூபமாக தான் இவங்க வாசவி அப்படின்றவங்க திகழ்கிறாங்க. அதனால உங்கள் வீட்டில் எந்த ஒரு சக்தியினுடைய ரூபம் இருந்தாலுமே அந்த திருவுருவ படத்தை வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு காலையில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். 10:30 11 இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடணும். சாமிக்கு தேவையான எல்லா விதமான பொருள்களையும் தயார் பண்ணிடுங்க. வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு நெய்வேத்தியத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய 2 நெய்வேத்தியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மோரும் பானகமும். இந்த ரெண்டையுமே ஒரு பானையில், மண் பானையில் செஞ்சு வச்சுருங்க. நீர்மோர் பானகம் நிறைய எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி இறைவன்கிட்ட நெய்வேத்தியத்துக்காக வச்சுருங்க. வச்சுட்டு தீபம் தூபம் காண்பித்து ரொம்ப அழகாக அந்த நாளில் வாசவி தேவியை மனசார நினச்சி என் மனக்குறைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு தீர்த்து வச்சுருங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக வாசவி தேவி நீங்கள் திகழணும், கன்னிகா பரமேஸ்வரியே எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் கவசமாக திகழணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா
வாசவி தேவி மகிழ்வாங்க. கண்டிப்பாக பெண்களுக்கான குறைகளை கேட்கக்கூடிய தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக திகழ்வாங்க இந்த கன்னிகா பரமேஸ்வரின்றவங்க. அப்படி நல்லா நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தீபம் தூபம்லாம் காண்பித்த பிறகு அந்த நெய்வேத்தியத்திற்கு வைத்த பொருட்கள் இருக்கு இல்லையா, பானகமும் நீர்மோரும், அதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தானம் செய்யுங்க. நீங்கள் காலையில் 10:30லேருந்து 11:30க்குள்ளே இந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நல்ல வெயில் அடிக்கக்கூடிய தருணம் தான். இந்த தருணத்தில் வெளியில் போய் அந்த பானகத்தையும் நீர்மோரையும் வச்சு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இதை வந்து அப்படியே இந்த நீர்மோரையும் பானகத்தையும் அப்படியே பிரசாதமாக கொடுங்க. அவங்களுடைய வயிறு குளிர்ந்து மனம் எப்படி குளிருதோ அதே போல் உங்கள் மனக்கவலைகள் எல்லாமே, மனதில் பற்றி எறியக்கூடிய அந்த கவலை என்ற தீ எல்லாமே அணைந்து மனக்குளிர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக அதை வந்து கன்னிகா பரமேஸ்வரி தாயாகிய வாசவி உங்களுக்கு நிகழ்த்தி தருவாங்க. ஸோ இந்த வாசவி ஜெயந்தி அப்படின்றது நிறைய பெண்மணிகள் பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு தான் வராங்க, வழிபட்டுட்டு தான் வராங்க. ஒரு சில பெண்மணிகளுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டு பெண்மணிகள் கண்டிப்பாக இந்த வாசவி ஜெயந்தி வருகின்ற 18ஆம் தேதி சனிக்கிழமை கண்டிப்பாக இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வாசவி ஜெயந்தி அப்படின்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு வழிபடும் நாள், பெண்களுக்கான ஒரு நாள். நமக்கான பாதுகாப்பை நாம தான் விதைக்கணும், நாம தான் அதை வளர்க்கணும். அதற்கான ஆன்மீக ரீதியான முதல் அடியையும் நாம தான் எடுத்து வைக்கணும். இந்த வாசவி ஜெயந்தியிலிருந்து நிச்சயமாக கன்னிகா பரமேஸ்வரியினுடைய அருள் பெற்று உங்கள் மனக்கவலைகள், உடல் கவலைகள், எல்லா விதமான கவலைகளுமே ஒழிந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய வாசவி ஜெயந்தி வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். மறக்காம நீர்மோர் பானகம் வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சக்தி ரூபத்தை வாசவி தேவியாக மனதில் பாவித்து நீங்க வணங்கி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். பெண்களுக்கான மனக்கவலைகள், உடல் கவலைகள் அப்படின்றத சொன்ன நிறைய பேருக்கு வந்து இந்த தீய சக்திகளினுடைய தாக்கத்தை வந்து உணர முடிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு முன் வருவேன், ஆனா எனக்கு ஏதோ ஒரு தடை வந்து அதை செய்ய விடாம பண்ணிடுது. என்னை வந்து சோம்பல் சுற்றி இருக்கு, என்னை வந்து முடக்கி போட்ட மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று வந்து என்னை எழுந்து அடுத்தடுத்து ஆற்றல் மிகுந்து செய்ய விடாம என்னை வந்து அமிழ்த்தி கொண்டே இருக்கு அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடியவங்களுக்குமே வாசவி தேவி அப்படின்றவங்க காக்கும் கரமாக இருந்து கண்கண்ட தெய்வமாக இருந்து உங்களை வந்து காத்தருள்வாங்க. அவங்கள உங்க வீட்டுக்கு நீங்க அழைப்பதற்கான ஒரு ஜெயந்தியாக தான் இந்த வாசவி ஜெயந்தியை நான் பார்க்க சொல்றேன். அன்றைக்கு இந்த கன்னிகா பரமேஸ்வரி எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் தாயே, வந்து இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வந்து இந்த நீர்மோர் பானகம் வைத்து வழிபடும் பொழுது வாசவி தேவி உங்கள் வீட்டிற்கு வந்து வாசம் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான திருஷ்டிகளையுமே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் எல்லாவற்றையுமே நீக்கி உங்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. அந்த மாற்றத்தை உங்களால் உணர முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு சில பெண்மணிகளை கூப்பிடுங்க. திருமணமான சுமங்கலி பெண்மணிகளை கொடுத்து அவங்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்கறது கூட மிக சிறப்பு தான். நீங்கள் எப்படி நீர்மோர் பானகம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வீட்டில் வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு வேணும்னா ஒரு ரவிக்கை பிட்டும் நம்ம வைப்போம் இல்லையா, அந்த வஸ்திரமும் கொடுக்கறது மிக சிறப்பு. அதையும் வச்சு ஒரு 3 பெண்மணிகளை அழைத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அவங்க மூலமாக கூட வாசவி தேவி நம் வீட்டிற்கு வந்து வாசம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறை குளிர்விக்கிறது மட்டும் இல்லாமல், மனதை குளிர்விக்கிறது மட்டும் இல்லாமல், தீர்க்க சுமங்கலிகளை அழைத்து அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசைகளை பெறும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாய் வாசவி தேவி வந்து நமக்கு அருள் பாவிப்பாங்க. கண்டிப்பா இந்த முறையை முயற்சி செஞ்சு பாருங்க. வாசவி ஜெயந்தியை வணங்கணும் நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே அதற்கான திட்டமிடலை வந்து நீங்க செஞ்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அன்றைக்கு எனக்கு மாத விலக்கா இருக்கே, நான் எப்படி நான் செய்ய முடியும், என்னால முடியாது, வீட்டிற்கு ஒரே பெண்மணி நான் தான், நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கவலையே படாதீங்க. அன்றைய தினத்தன்று உங்களுக்கு மாத விலக்கு அப்படின்னா அன்றிலிருந்து ஒரு 4 நாட்கள் கழித்து இதே முறை பிரகாரம் நீங்க வாசவி தேவியை வணங்கி அவங்கள வந்து நீங்க கும்பிடலாம். அவங்களுக்கு என்னென்ன நான் செய்ய சொன்னனோ அதே முறை பிரகாரம் நீங்க செய்யுங்க. ஏன்னா இறைவனுக்கு நிச்சயமாக இது தெரியும். இறைவனுக்கு வந்து ஆண் பெண் இந்த மாதிரியான எந்த ஒரு பேதமும் கிடையாது, எந்த ஒரு விலக்கும் அவங்க வந்து வைக்கிறது கிடையாது. ஆனா நம்ம மன உறுத்தல் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த சமயம் நம்ம வந்து பூஜை அறை பக்கம்லாம் நிச்சயமா நம்ம வந்து போக மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அன்றிலிருந்து 4வது நாள் நாங்க சொன்ன இதே வழிமுறை